ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். அன்பு பிள்ளையே, உன் வராகி அம்மா, நான் உன்னை தேடி பலமுறை வந்து விட்டேன். என் குழந்தையிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று பலமுறை முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் என் குழந்தை சில நேரங்களில் என்னை தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாய். என் தங்கமே, அம்மா இப்பொழுது ஒரு முடிவு செய்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்காவிட்டால் அம்மா இனிமேல் உன்னை தேடி வரவேண்டாம், உனக்கு என்னுடைய தேவை இனிமேல் இல்லை என்று நான் நினைத்து இப்பொழுது அந்த முடிவினை எடுத்திருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா இப்படி சொன்னவுடன் எப்பொழுதுமே எனக்காக இருக்கின்ற என்னுடைய குழந்தைகள் யாருமே வருத்தப்பட தேவை கிடையாது. ஏனென்றால் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தைகளை காண்பதற்கு நான் நிச்சயமாக வருவேன். யாரெல்லாம் உண்மையாகவே என் மீது அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை தேடி நான் வருவது உறுதியான விஷயம். யாரெல்லாம் என்னை வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றார்களோ அவர்கள் கண்களில் இனிமேல் நீ தேடினாலும் நான் படப்போவது கிடையாது. ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தேவைக்கு மட்டுமே. இந்த வராகியை தேடி வருவது, தேவை நடக்கவில்லை என்றால் என்னை விட்டு விடுவது, நடந்துவிட்டால் கண்டுகொள்ளாமல் செல்வது, இப்படித்தானே இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அதனால் நிச்சயமாக இந்த தாயானவள் அவர்களை இனி ஒருபோதும் காணப்போவது கிடையாது. அவர்களுக்கு தான் இது கடைசியான முறை. இம்முறை என்னை உணர்ந்து இந்த தாயினுடைய அருமையை புரிந்து கொண்டார்கள் என்றால் தப்பித்து கொள்வார்கள். இல்லை என்றால் நான் எப்போதும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எந்த ஒரு பொறுப்பினையும் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தெரியாமல் தவறு செய்கின்றார்கள் என்றால் அந்த தவறு மன்னிக்கப்படும். தெரிந்தே தவறு செய்கிறார்கள் என்றால் ஒருபோதும் இந்த வராகியிடம் மன்னிப்பு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இந்த வராகியானவள் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாள் என்று இன்று ஒருமுறை நீ யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நான் வந்ததால் இப்பொழுது என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று உன் தாயானவள் எனக்கு நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, ஏனென்றால் அத்தனை எளிதாக நீ இத்தனை நாள் என்னை வணங்கி இருக்க மாட்டாய். ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு தென்படுவதால் தான் நீ என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். எதுவும் கிடைக்காமலும் ஏதோ ஒரு சிறு உணர்வுகள் உனக்குள் ஏற்படாமலோ நிச்சயமாக நீ இந்த தாயை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாய். என் குழந்தையே, ஏதோ ஒரு நேரத்தில் உன் கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாக வடியும் பொழுது கூட நீ இந்த தாயானவளை நினைத்து அம்மா என்று அழைத்த மறு கணமே உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் நின்று போயிருக்கும். இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார். ஏனென்றால் இந்த வராகி எப்பொழுதுமே உனக்காக உன்னோடு இருக்கும் பொழுது நீ கூப்பிட்ட உடனே உன்னுடைய கஷ்டத்தை நான் துடைத்து விடுகின்றேன் அல்லவா? என் குழந்தைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று நீ உணரப் போகின்றாய். அப்படி நடக்கவில்லை என்றாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடக்கத்தான் போகின்றது. எத்தனை துன்பத்தில் இருந்து உனக்கு கண்ணீர் சிந்துகின்ற நிலையோ, மனவேதனையில் வேறு ஏதும் முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையோ இருக்குமானால் உடனே இந்த அம்மாவை அழைத்து ஒன்று உனக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். இல்லை என்றால் அதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். என் குழந்தையே, நிச்சயமாக இது ஒன்று உனக்கு போதாதா? இவற்றை எல்லாம் உனக்கு உன் வராகியானவள் நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை வேண்டும் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை ஒதுக்கி வைத்ததற்காக அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உன்னுடைய அருமை தெரியாமல் அவர்கள்தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் மனவேதனை அடைந்தால் நீதான் உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறாய் என்று அர்த்தம். யாருக்காக வேதனைப்பட வேண்டும், எதற்காக வேதனைப்பட வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கின்றது. தேவையில்லாமல் எல்லோருக்காகவும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்காதே.
என் குழந்தையே, அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்துவதாக மட்டுமே இருந்தது. மன்னிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகள் அது கிடையாது. என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் ஆழமாக பதிந்து விட்டது. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதித்து விட்டது. இது போன்ற ஒரு வார்த்தைகளை நம்மை பார்த்து பேசிவிட்டார்களே என்று நீ வேதனை அடைவதை விட உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகமாக வேதனையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அதனால் நீ மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அம்மா எப்பொழுதும் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, உனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதை உன் அம்மா என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு நீ சொல்லிவிட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் வேதனையையும் நீ ஒருபோதும் கொடுக்காதே. ஏனென்றால் நான் உனக்கு இதனை சரி செய்து கொடுக்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த பிரச்சனை நீடிக்க போகிறது என்றால் நிச்சயமாக அம்மா உன்னிடம் இது போன்று சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை முடிய போகிறது. ஒன்று, உன்னை உதாசீனப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதற்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். இல்லை என்றால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எதிரிலோ அவன் ஒருபோதும் படமாட்டான். இதற்கு உன் வராகி அம்மா நான் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். என் குழந்தையே, அதனால் நீ இந்த விஷயங்களை எல்லாம் தேவையில்லாமல் எண்ணி மற்றவர்களை வேதனைப்படுத்த நினைக்காதே. என் பிள்ளையே, எந்நேரமும் இதைதானே சிந்திக்கிறாய்? இன்னமும் சில பேர் அவர்களோடு சேர்ந்து உன்னை அவமதிக்கிறார்கள் என்பது உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன்னை அவமதிப்பதற்கு முதலில் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நீ சிந்தித்து பார்த்தாயா? தகுதி இருப்பவன் நிச்சயமாக உன்னுடையவனாக இருப்பான். ஆனால் யார் மனதையும் ஒருபோதும் காயப்படுத்த நினைக்க மாட்டான். என் தங்கமே, இன்னொருவர் மனதை காயப்படுத்த எந்த ஒரு வார்த்தைகளையும் பிரயோகிக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் மட்டுமே இந்த கடவுளின் குழந்தையாக இருப்பான். மாறாக இன்னொருவரின் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவன் ஒருபோதும் இந்த கடவுளின் குழந்தையாக இருக்க மாட்டான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. என் தங்கமே, மாய உலகில் எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவரவர்களுக்கான ஆசைகள் எல்லாம் தெய்வத்திடம் இருந்து எளிதாக கிடைத்துவிடும் என்று நினைத்து விட்டார்கள். தன்னிடம் அதிகாரம் இருக்கின்றது, தன்னிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக தெய்வத்தை விலக்கி வாங்கி விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் போல. என் தங்கமே, உன் அம்மா என்னுடைய அன்பினை புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி என்பது வேறு. மற்றவர்களை காயப்படுத்தாத மனம் எத்தனை பேர் வந்து உதவி கேட்டாலும் முடியாது என்று சொல்லாமல் இருக்கின்ற தன்மை, எல்லோரிடமும் பக்குவத்தோடு பேசுகின்ற மன வலிமை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையை இழக்காத தன்மை. என் தங்கமே, எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் தன்னுடைய நிலையில் இருந்து ஒருபோதும் தவறிவிடக் கூடாது. தனக்கென்று இருக்கின்ற இயல்பு நிலையில் இருந்து இன்னொருவன் மாறுகிறான் என்றால் அவன் நிச்சயமாக என் அருகில் வந்து நிற்கக்கூட தகுதியற்றவன். என் தங்கமே, உன்னை பேசிய வார்த்தைகளுக்கும் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவனுக்கான தண்டனை உன் அம்மா நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற மனவேதனைக்கு காரணம் அவர் வார்த்தைகள் என்றால் அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொருவர் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மரியாதை தெரியாதவர்களிடம் நின்று பேசுவது முதலில் உன்னுடைய தவறு. அவர்களின் குணம் என்னவென்று அறியாமல்தான் தாயே நான் பேசிவிட்டேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, நீ நினைக்கின்றாய் என்றால் அது சரியாக இருக்கும் என்பது கிடையாது. என் தங்கமே, அதற்காக நீ வருத்தப்படாதே. எந்த ஒரு வேதனைகளும் உனக்கு தேவை கிடையாது. ஏனென்றால் இந்த வராகியானவள் உனக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை என்று.
என் தங்கமே, நிச்சயமாக இனி ஒருபோதும் இதை நினைக்கவே நீ தேவையில்லை. ஏனென்றால் அதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உணராமல் போகலாம், ஆனால் விஷயம் பெரிதாகும் பொழுது நிச்சயமாக உணர்ந்து கொண்டு தான் செய்த தவறை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் இருந்தால் தப்பித்துக் கொள்வான், இல்லை என்றால் தண்டனையில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. என் குழந்தையே, நான் உன்னை தேடி வந்து சொல்ல நினைத்த விஷயம் இது மட்டும்தான். என் குழந்தைக்கு மன ஆறுதலை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளை மனதில் இருக்கின்ற காயங்களை ஆற்றிவிட வேண்டும் அல்லவா? அதை இப்பொழுது ஓரளவுக்கு உன் தாயானவள் நான் செய்துவிட்டேன் என்று மனதார நம்புகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.